வேலூர் மாவட்டம் காட்பாடி தண்டல கிருஷ்ணாபுரம் பகுதியில் விடியா திமுக அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடத்தில் கல்லூரி கட்டுவதற்காக தொடர் மணல் கொள்ளை நடப்பதால் ஆற்றில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கி யுவராஜ் எனும் இளைஞர் உயிரிழந்தார். இந்த நிலையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரியை பொதுமக்கள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற விருதம்பட்டு காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் ஆதர்ஸ் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை தாக்கியும் தகாத முறையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மணல் கடத்தலால் இப்பகுதியில் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. மணல் கடத்தலை தடுக்க கோரி போராடியவர்களை வயது வித்தியாசமின்றி பெண்கள் என்றும் பாராமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் தாக்குதலில் ஈடுபடுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான அருண்மொழி தேவன் கழிவுகளை பட்டா நிலத்தில் கொட்டிய துறை சார்ந்த அதிகாரிகளை கண்டித்தார். உடனடியாக பட்டா நிலத்தில் போட்டிருக்கும் வாய்க்கால் கழிவுகளை அகற்ற வேண்டும் எனவும் சரியான திட்டமிடல் இல்லாமல் பணிகளை ஏன் செய்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். முன்னதாக தலைக்குளம் கிராமத்தில் வாய்க்காலில் தூர்வாரி அதன் கழிவுகளை பட்டா நிலத்தில் போட்டு பாழாக்குவதை கண்டித்து ஜேசிபி எந்திரத்தை இயக்கும் நபரை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியதை கண்டித்து அதிமுகவினர் அண்ணாமலை உருவபொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏஎல் விஜயன் தலைமையில் நடந்த உருவபொம்மை எரிப்பு போராட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சம்பத், மேற்கு ஒன்றிய செயலாளர் பெல் கார்த்திகேயன், நகர செயலாளர் வாசு உட்பட அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜன்னல்கள் உடைவதும் கட்டடம் சேதமடைந்து காணப்படுவதும் பொதுமக்களிடையே விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 80% பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜன்னல் பிரேம்கள் தானாகவே உடைந்து விழுவதாகவும், மேலும் கட்டடம் திறப்பதற்கு முன்பே மழைக்கு தாங்காமல் ஆங்காங்கே சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களிடையே கேள்விகள் எழுந்துள்ளன. எனவே கட்டடத்தின் தரம் குறித்து உரிய விசாரணை நடத்த விடிய அரசிடம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பூண்டு விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு மாதமாக 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ பூண்டு தற்போது 280 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வரத்து குறைவால் பூண்டின் விலை 500 ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் வியாபாரிகள் கூறுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி அடுத்த எஸ் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இருளர் பழங்குடியின குடும்பத்தினர் வீட்டு உபயோகப் பொருட்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டுமனை பட்டா வழங்காததால் வீட்டு உபயோகப் பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உரிய இடம் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அசைவதாக இல்லை என கூறி 15க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.